பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் கிருபையும் உங்களோடு இருப்பதாக. அருமையானவர்களே, சங்கீதம் 92 சங்கீதம் 13 கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் அவர்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். இன்னைக்கு அநேகர் தங்கள் வாழ்க்கையை உலகத்தோடு இணைத்துக் கொள்கிறார்கள், பாவத்தோடு இணைத்துக் கொள்கிறார்கள், பலவிதமான பிரச்சனைக்கு தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் ஒரு சில மக்கள் தான் இறைவனுடைய சன்னிதானத்திலே, தேவ பிரசன்னத்திலே தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டுகிறவர்கள். இந்த ஆலயம் மனிதனை உருவாக்கி, பக்குவப்படுத்தி, பரிசுத்தப்படுத்தி, தேவ அன்பை அறிந்து இந்த பூமியிலே வாழக்கூடிய வழிமுறைகளை கற்றுத்தருகிறது. அதைத்தான் யாத்திராகமம் 33:11 யோசுவா என்ற வாலிபன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காமல் இருந்தானாம். அப்போ அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை நீங்காது இருந்தபடினால்தான் அவன் அடுத்த தலைவனாக மாறினான், ஆசீர்வாதத்தை பெற்றவனாக மாறினான். இதே சங்கீதத்திலே நீங்கள் 64 சங்கீதம் 65 4 படிக்கும்போது, உங்களுடைய ஆலயத்தின் நன்மையினாலே என்னை ஆசீர்வதி. கிறிஸ்துவ மக்களும் மாத்திரமல்ல, எந்த மனிதனாக தேவனுடைய ஆலயத்தில் அவன் ஜெபிக்கும் பொழுது, தேவ வார்த்தையை கேட்கும்போது அந்த ஆலயத்தில் உண்டாகிற ஒரு விடுதலை, அதுதான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்க என்று சொல்லும்போது எனக்கு அது மகிழ்ச்சியாக இருந்தது. தேவனுடைய ஆலயத்துக்கு சங்கீதம் 63:2 இப்படியே அவருடைய சமூகத்துக்கு சென்றேன், அவருடைய ஆலயத்துக்கு சென்றேன், அங்கே அவருடைய மகிமையும் வல்லமையும் கண்டேன். ஏன் ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள்? அங்கே தேவனுடைய மகிமையும் வல்லமையும் உண்டாரு. நான் இந்த ஸ்தலத்தை தெரிந்து கொண்டபடினாலே நான் இங்கே வாசமாக இருக்கிறேன், இந்த ஸ்தலத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன். ஆமாம் மக்களே, நீங்கள் தேவ ஆலயத்துக்கு வருகிறவர்களாக, அங்கே தேவனை அறிந்து கொள்ள முற்படுகிறவர்களாக இருக்கும்போது எத்தனை விதமான போராட்டம், கண்ணீர், வேதனை, துக்கங்களை தேவனுடைய ஆலயத்தில் தேவன் தீர்க்கிறவதாக பரிசுத்தம் என்று சொல்லுகிறது. சங்கீதம் 52 சங்கீதத்தில் 8 நானோ கர்த்தருடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவை மரத்தை பார்க்கிறேன். சிலர் அந்த பணத்தின் மேலே கொல்ல போய் அவர்கள் தன் துன்மார்க்கமாய் வாழ்கிற போது, நானோ என் தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒளிய மரத்தை போட்டிருக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை அறியாதவர்களாக இருந்தாலும் அறிந்தவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. நீங்கள் தேவனுடைய ஆலயத்தை கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்போது, செபிக்கும் போது, அங்கே யோவேல் 3 சொல்கிறது, அந்த ஆலயத்திலேருந்து ஒரு நதி சென்று சீத்திம் பள்ளத்தாக்கி நிரப்பி அது நீரூற்றுகளாக மாற்றும். ஒருவேளை வறுமை, ஏழ்மை, தரித்திரம், கவலை, கண்ணீரோடு வாழ்கிற நீங்கள் தேவனுடைய ஆலயத்திலே நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தும் போது அங்கேருந்து ஒரு நதி புறப்பட்டு உங்கள் தரித்திரத்தையும் ஏழ்மையும் மாற்றக்கூடியதாக இருக்குது. அதனால தான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும் போது அங்கே அவர்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி உண்டானது. மக்களே, நீங்கள் தேவாலயத்திலே போய் அமர்ந்திருந்து பாருங்கள், தேவாலயத்திலே போய் வேதத்தை படித்து பாருங்கள், தேவாலயத்திலே போய் செபித்து பாருங்கள், தேவாலயத்திலே போய் ஆராதனை செய்து பாருங்கள். அங்கே தேவன் பல இடங்களிலே உங்களோடு இடைப்படுவார், உங்கள் துயரத்தை மாற்றுவார். லூக்கா 13 எவ்வளவு நிமிரக்கூடாத ஒரு தாய் அங்கே தேவாலயத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகும்போது 18 வருஷமாய் பிசாசு பிடியிலிருந்த அந்த தாய்க்கு ஒரு விடுதலை கொடுத்து நிமிர்ந்து நிற்கும்படியாய் தேவன் மாற்றினார். உங்கள் வாழ்க்கை நிமிர்ந்து நிற்கும்படியாய் ஒரு அற்புதங்கள் தேவனுடைய ஆலயத்திலே காத்திருக்கிறது. ஆலயத்தின் நன்மையினாலே என்னை திருப்தியாக்குன்னு சொன்னது போல, ஆலயத்தில் மகிமை கண்டேன்னு சொன்னது போல, நீங்கள் தேவ ஆலயத்திலே வாருங்கள், அங்கே கர்த்தருடைய மகிமை காண்பீர்கள். அதேதான் கர்த்தருடைய ஆலயத்தில் யாரெல்லாம் நாட்டப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் தேவ பிரசனத்திலே, தேவ விடுதலிலே, ஒரு சாட்சி உள்ள மகிமையான வாழ்க்கையிலே அவர்கள் செழித்திருக்கிறாய் மாறுகிறார்கள். நீங்கள் செழித்திருக்கிறவர்களாகி மாற வேண்டும் என்றால் கர்த்தருடைய ஆலயத்தோடு பிணைந்திருங்கள். எபிரேயரில் 10:25 சபை கூடுதலை ஆளை செல்வதை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதீர்கள், ஏனென்றால் அங்கேதான் உங்களுக்கு அற்புதம் ஆயத்தம் அடைந்தது. அன்னால் பல கட்டுகளோடு இருந்தால், பிள்ளை இல்லாமல் இருந்தால், அவள் தேவனுடைய ஆலயத்திலே போய் செபித்து துதித்து ஆராதிக்கும் பொழுது அன்னாளுக்கு ஒரு புத்திர சந்தானத்தை அருளி அவள் விண்ணப்பத்தை கேட்டார். இந்த தேவ ஆலயத்தை பாருங்கள், எவ்வளோ பெரிய கட்டுகளாக இருக்கலாம், குழந்தை இல்லாமல் இருக்கலாம், திருமணமாகாமல் இருக்கலாம், எல்லா சாபத்திலிருந்து தேவனுடைய செய்வார். அப்போ கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களே செழித்திருப்பார்கள். கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ்.